ஒரு காலத்தில் இஸ்ரவேலர் பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டு இருந்தார்கள். பெலிஸ்தியர் என்ற எதிரிகள் இஸ்ரவேலர் மீது மாபெரும் போருக்கு தயாராகி தினமும் அவர்களை சவால் செய்தார்கள். அந்த போரில் பெலிஸ்தியர்களின் பக்கம் கோலியாத் என்ற பெரும் வீரன் இருந்தான். அவன் எளிதில் ஒருவருக்கும் அடங்க மாட்டான். அவன் 6 முழம் உயரமும் பலத்த வெண்கல கவசம் அணிந்து பெரிய ஈட்டியுடன் போருக்கு தயாராக நின்றான். அவனை பார்த்து இஸ்ரவேலர் அனைவரும் மிகுந்த பயத்தில் மூழ்கினார். அந்த சமயம் தாவீது என்ற இளைஞன் தனது போர் புரியும் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தபோது கோலியாத் இஸ்ரவேலரை சவால் செய்வதை கேட்டான். தாவீது தனது மக்களையும் கடவுளையும் இவ்வளவு கீழ்த்தரமாக நிந்திக்கும் கோலியாத்தை பார்த்து அதனை தாங்க முடியாமல் இருந்தான். அவன் கோபத்துடன் அந்த கோலியாத்தை எதிர்த்து போரிட தயாராக இருந்தான். தாவீதின் தைரியத்தை பார்த்து சவுல் ராஜா அவனை அனுமதித்தார். ஆனால் தாவீதுக்கு எந்த போர் பயிற்சியும் கிடையாது. தன்னுடைய பழக்கமான கவுனையும் 5 கூழான் கற்களையும் மட்டும் எடுத்துக்கொண்டு தாவீது போர்க்களத்திற்கு புறப்பட்டான். தாவீது கோலியாத் முன்னால் நின்று, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என் மேல் வருகிறாய், நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தினாலே உன்னுடன் வருகிறேன் என்று தைரியமாக சொன்னான். அவன் தன்னுடைய கவுனை எடுத்து ஒரு கல்லை சுழற்றி நேராக கோலியாத்தின் நெற்றியில் எறிந்தான். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்து அவன் தரையிலே விழுந்து இறந்து விட்டான். இது ஒரு சாதாரண யுத்தம் அல்ல. கடவுள் தன்னுடைய மக்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதற்கான ஒரு நினைவாகும். தாவீது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட்டான். அவன் கடவுளின் துணையால் உலகின் அசாத்தியமானதை வெற்றி கொண்டான். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையான இந்த போரில் ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய பாடம் உள்ளது. முதலாவது, இது கடவுளின் பேராற்றலையும் நம்பிக்கையும் காட்டுகிறது. தாவீது தனது சிறிய வயதிலும் தன்னிடம் இருக்கும் பலவீனங்களை பார்த்து தயங்காமல் கடவுள் தன்னிடம் இருப்பதால் அவர் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்று உறுதியுடன் இருந்தான். நமக்கும் வாழ்க்கையில் பல கோலியாத்துகளை சந்திக்க நேரிடலாம். அவை எவ்வளவு பெரியவை, எவ்வளவு அசுர பலமாக இருந்தாலும் கடவுளில் நம்பிக்கையுடன் நம்முடைய சிரமங்களை எதிர்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்வில் வெற்றியை பெற முடியும். இரண்டாவது, இந்த கதை நம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது எல்லோரின் பயத்தை முறியடித்து நம்பிக்கையுடன் செயல்பட்டான். அதேபோல் நாமும் நம் நம்பிக்கையை கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடவுள் எப்போதும் நம்முடைய பக்கம் இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் உறுதியாக வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக, கடவுளின் துணையால் அசாத்தியமான காரியங்களை எளிதில் முறியடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையில் வரும் எந்த சவாலையும் எந்த பிரச்சனையும் நாம் தாவீது போல் கடவுளின் துணையுடன் எதிர்கொள்வோம் என்றால் வெற்றி நிச்சயம்.